ஸ்டாலின் சார், புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு. உங்களை தான் மிக பலமான எதிரியை நிப்பாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது, நான் கண்டுக்க மாட்டேன், அட்டை கத்தி பேர் கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜெயிச்சதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க சார். தப்பு உங்கள் சைடில் இருக்குது. உங்கள் சைடுலன்னா உங்கள் ஆளுகளே உங்களை ஏமாற்றிருக்காங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த தோல்வி காரணம் உங்கள் ஆளுங்க உங்கள் ஏமாத்தினது தான். புதுசாக வந்த கட்சி ஜெயிச்சதுனாலையோ அதோட பவர் காட்டினதுனாலையோ இல்லை. உங்களை தோற்க வச்சது உங்கள் ஆளு தான். 6 மாதம் நான் எதுவுமே பேச மாட்டேன் புது கட்சிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே கதறீங்க. எல்லோரும் கதறீங்க. ஏன் கதறீங்க? சார், நீங்கள் பண்ண அந்த கால அரசியல் இல்லை, இது ஜென்சி அரசியல். புரிஞ்சுக்கோங்க, திருந்துங்க, மாறுங்க. இந்த திருச்செந்தூர் எம்எல்ஏ ஒரு விளங்காதவன் ஒருத்தர் இருப்பான். என் பேர்னா அனிதா ராதாகிருஷ்ணனா சார்? என்ன சார், நான் சாதாரண மனுஷன், கூலிக்காரன். அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ, அவனை டே நாயே வாடா போட தூ அப்படின்னு பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்? அப்போ அவன் மக்களை சரியாக பேசலை. மக்களை சரியாக பேசுனா அவனுக்கு மரியாதை கிடைக்கும். அவன் மக்களை ஏளனமாக பேசுகிறான். நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் வச்சு எடுத்து தூக்கி மேலே வச்சா அந்த மக்களை அவன் பேசுவானே? கையில் அடித்தா செருப்பால் அடிப்பேன் அந்த நாயை. 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு சிஎம் உட்கார வச்சு ஒருமையில் பேசுவான் அவன். ஸ்டாலின் சார், உங்களோட தோல்விக்கு காரணம் உங்கள் கூட இருக்கிறவன் தான், வெளியால் கிடையாது. புரிஞ்சுக்கங்க. அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சேகர் பாபு அழுதான்ல, அவ்வளோ பெரிய வெண்ணையாக இருந்தா, ஐயோ தலைவரே நான் ரிசைன் பண்ணுறேன், வாங்க அந்த தொகுதியில் நில்லுங்க, நீங்கள் ஜெயிங்கன்னு சொல்லலாம்ல. ப்ராடுகார நாயவன். வேணாம் சார், நீங்கள் உங்களால் நம்பி ஏமாந்துட்டு போகிறீங்க. உங்கள் மேலே மரியாதை இருக்குது. அந்த மரியாதை எப்படி பாதுகாத்துக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். நீ திரும்ப அடுத்த மேலே பழி போடாதீங்க. உங்கள் ஆளுக தான் உங்களை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனது. இதை நீங்கள் உணராமல்